வணக்கம் மக்களே. நாளைக்கு ஆடி அமாவாசை, இந்துக்களின் முக்கியமான நாள். நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்களா? பண்ணாதவங்க பண்ணுங்க. காலையில் பெண்கள் செய்ய வேண்டிய வேலைகள்: காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னால் எழும்பணும். எழும்பி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மித்தம்லாம் தூத்து கோலம் போட்டு பூஜை ரூமை சுத்தம் பண்ணி விளக்கேற்றி, முன்னோர்களின் படம் இருந்தால் அதையும் சுத்தம் பண்ணி அதுக்கும் பூவெல்லாம் போட்டு நல்ல உருகி வேண்டணும், மன்றாடணும். முன்னோர்களை பார்த்து நமக்கு கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாம் முன்னோர்களிடம் சொல்லக்கூடிய நாள் தான் நாளைக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க முன்னால். நாமளும் அதே போல் நடத்துவோம். விளக்கெல்லாம் பூஜை ரூமில் நல்ல விளக்கம்லாம் ஏற்றிக்கிட்டு நம்ம முன்னோர்களை நல்லா மன்றாடுவோம். அதுக்கு பிறகு மதியம் சாப்பாட்டுக்கு நல்ல சுத்தபத்தமாக நல்லா எச்சில் படாமல் சமையல் பண்ணணும். முன்னோர்களுக்கு பிடித்த சமையல் பண்ணினா அது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன தோணுதோ அதை முன்னோர்களுக்கு நம்ம சமைக்கலாம். எச்சில் படாமல் சமைக்கணும், சுத்தமாக சமைக்கணும். அதெல்லாம் தான் முக்கியம். சமைச்சு விரதம் இருந்து நம்ம சமைச்சா அது ரொம்ப பலன் வாய்ந்தது, நல்ல பலன் உண்டு அதுக்கு. அதை நம்ம விருப்பம் போல் சமைச்சு அதை முதல் சாப்பாடை காக்காய்க்கு வைக்கணும். வாழை இலையில் காக்காய்க்கு வைக்கணும். காக்கையில் பாருங்க, ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். இந்த காக்கா நம்ம முன்னோர்கள் யாராவது இறந்துருந்தால் அந்த காக்கா அண்டங்காக்கைன்னு சொல்லுவாங்க, கருப்பாக இருக்கும். அந்த காக்கை தான் முதல்ல சாப்பிடுவாங்க. இதான் சிலவங்க சாப்பாடு வச்சுட்டு தள்ளி நின்று பார்த்துட்டே நிற்பாங்க. அது எந்த காக்கை முதல்ல சாப்பிடுவோன்னு பார்க்கறதுக்கு. சில வீட்டுகளில் அந்த அண்டங்காக்கா சாப்பிடும். முதல்ல ஒரு கொத்து கொத்திக்கிட்டு தான் அதுக்கு வரும் மற்ற காக்கைகளும் சாப்பிடும். இதை நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். முன்னால் எனக்கு எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில எல்லாம் நான் இதை பார்த்துருக்கேன். நீங்களும் அது காலையில் மத்தியானம் சாப்பாடு வச்சு காக்காய்க்கு படைத்து அதுக்கு பிறகு தான் நம்ம விருந்துகாரங்க நம்ம எல்லோரும் சாப்பிடணும். ஆண்கள் நீர்நிலைங்களுக்கு போய் நிதி அர்ப்பணம் பண்ண போவாங்க. அதுக்கும் நம்ம விருப்பம் இருந்தால் போகலாம், இல்லைன்னா அவங்க பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடித்து காக்காக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு அம்மன் கோவில் பக்கமோ தூரமோ எந்த அம்மன் கோவிலுக்காவது போய் நம்ம கும்பிட்டு வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளும் அதே போல் வழிபட்டுருவோம். நாளை ஆடி அமாவாசை, நீங்கள் நல்லபடியாக கொண்டாடுங்க மக்களே.